பிரியாவை காணுங்கிற விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. இனிமேலும் அவளை இங்க தங்க வைக்க கூடாது. எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடணும். ஆமாண்டி, இன்னைக்கு மெடிக்கல் ஷாப்ல இருந்து வெளியே வரும்போது எங்க கோயம்புத்தூர் எத்த என்னை பார்த்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்காத மாதிரி எஸ்கேப் ஆயிட்டேன். எங்க அத்தைங்க இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும் தான். இவ்வளோ பெரிய கோயம்புத்தூர் சிட்டியில் அவங்க கண்ணில் எப்படி பட போறேன்னு நினைச்சேன். அவங்க கண்ணில் பட்டுட்டேன். ஆனா என்னால இனிமே இங்க இருக்க முடியாது. ஏதோ ஒரு வேலை, என் குவாலிஃபிகேஷன் தகுந்த வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, கூடவே ஒரு லேடிஸ் ஹாஸ்டலையும் பார்க்க சொல்லுடி. ஆமா, எப்படியும் உன்னை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. நான் இங்க இருக்கிறது எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சிரும். இல்லடி, எங்க வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. இன்னைக்கு நைட்டே நான் இங்கிருந்து போய் ஆகணும். எனக்காக இந்த உதவி மட்டும் பண்ணி தரியாப்பா? என் வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு நான் நன்றி உள்ளவளா இருப்பேன். சரி, உனக்கு நான் 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்றேன். உங்க அக்கா கிட்ட பேசிட்டு எனக்கு நல்ல பதிலா சொல்லு. வச்சுட்டுமா? ஓகே. சரி, இவ வழிக்கே போய் தான் இவளை மாத்தணும். பிரியா. வாங்கக்கா. என்ன பிரியா, வீடெல்லாம் வசதியா இருக்குல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் தான் உங்களுக்கு பாரமா இருக்கேன். சிச்சி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு நினைப்பே உன் மனசுல வரக்கூடாது. உனக்கு எப்ப என்ன வேணும்னாலும் என்ன தயங்காம கேளு, சரியா? சரி. அக்கா. என்ன பிரியா? எனக்கு ஒரு 500 ரூபாய் பணம் வேணும். 500 ரூபாயா? எதுக்கு? இல்ல, வாமிட்டிங் சென்சேஷனா இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போகணும். அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு இவ்ளோ தயங்குற? நான் பணம் கொடுக்கறேன், நீ டாக்டர்கிட்ட போயிட்டு வா. தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன அந்நியப்படுத்த கூடாது. சரி, ஹாஸ்பிட்டல் போறப்ப வெறும் வயித்தோட போகாத. நான் உனக்கு குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு அப்புறமா போ. சரி. பிரியா, இந்தா. கோயம்புத்தூர்ல ரோட்ல அவங்க அத்தை பாத்துட்டதுனால அதுக்கப்புறம் என் வீட்டுல தங்குறது பாதுகாப்பு இல்லைன்னு அவ அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணா. அதனாலதான் கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கொடுத்து அவளை இங்க கூட்டிட்டு வந்து உங்களுக்கு போன் பண்ணேன். பிரியாவை நேரா உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுருக்கலாம் தான். ஆனா அவ என் வீட்டுல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணதே அவ அப்பா அம்மா கண்ணுல மறுபடியும் பற்றக்கூடாதுன்னு தான். அப்படி இருக்கிறப்ப நானா கொண்டு போய் அவளை அங்க விட்டுட்டா மறுபடியும் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணா? ஏதோ ஒரு தடவை காப்பாத்தலாம், 2 தடவை காப்பாத்தலாம். 24 மணி நேரமும் அவளை கண்காணிச்சுட்டே இருக்க முடியுமா என்ன? அதனாலதான் பிரியாவை இங்க கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமே நீங்க தான் முடிவு பண்ணணும். பிரியாவுக்கு மயக்கம் தெளியுது போல இருக்கு. ஒரு நிமிஷம். நான் எப்படி இங்க வந்தேன்? பதட்டப்படாத பிரியா, உனக்கு மயக்க மருந்து கொடுத்து நான் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இது செல்வம் அம்மா வீடுதான். உங்களை நம்பினதுக்கு எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே. இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? நான் போறேன். பிரியா, 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 பிரியா நில்லு. எங்க போற? என்ன தடுக்காதீங்க மாமா, நான் போறேன். அதான் எங்க போறேன்னு கேட்டேன். எங்கேயும் போறேன், என்ன விடுங்க மாமா.
ஏற்கனவே வீட்டு விட்டு வெளியில போய் உன்னை பெத்தவங்களுக்குலாம் நீ கொடுத்த கஷ்டம் பத்தாதா? மறுபடியும் எங்க போலான்னு இருக்க? இதுக்கு மேலேயாவது அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமும் நிம்மதியும் கூட. என்னால எங்க அம்மாக்கும் என் குடும்பத்துக்கும் கஷ்டம் தான். என்ன தடுக்காதீங்க மாமா, நில்லு பிரியா. நான் போறேன். இதை பாரு பிரியா, தனியா நின்று வாழ்ந்து காட்டுவேங்கிற உன்னோட வைராகியத்தை நான் பாராட்டுறேன். ஆனா அதுக்காக பெத்தவங்களை பார்க்க மாட்டேன், சொந்த பந்தத்தோட சேர மாட்டேன்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன என்னதான் சமாதானப்படுத்தி எங்க வீட்டுல கொண்டு போய் விட்டாலும் அவங்க எதுவும் என்ன சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் அவங்க தினம் தினம் படுற வேதனைய என்னால தாங்கிக்க முடியாது. மறுபடியும் எனக்கு தற்கொலை முயற்சி தான் தோணும். நான் போறேன் மாமா, என்ன விடுங்க. பிரியா, இப்ப என்ன உனக்கு உன் வீட்டுல இருக்கிறது தானே பிரச்சனை? சரி, இதுக்கு மேல நீ இங்க இந்த வீட்லயே இரு. வேண்டாம் மாமா, நான் உங்க முகத்துல முழிக்கிறது கூட அருகதே இல்லாதவ, உங்க நிழல்ல நிக்கிறது கூட தகுதி இல்லாதவ. அப்புறம் எப்படி மாமா நான் உங்களோட இருக்க முடியும்? என்ன பிரியா வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்கிற? உளரல மாமா, உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். மனசாட்சி உறுத்துறதுனால தான் சொல்றேன். நானும் தினாவும் ரெஸ்டாரண்ட்டை பார்த்து சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது அப்ப நீங்க வந்தப்போ நான் தினாவை காதலிக்கிறேன்னு சொன்னது அத்தனையும் உண்மை. தினா தப்பானவன் உங்களுக்கு தெரிஞ்சதுனால என் மேல இருந்த அக்கறையில எங்க அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த பக்குவமா எடுத்து சொன்னீங்க. ஆனா அன்னைக்கு நான் அவன் மேல இருந்த மயக்கத்திலையும் அவன் நல்லவன்ற நம்பிக்கையிலையும் அவனை நான் சந்திக்கவே இல்லை. எனக்கும் அவனுக்கும் காதல் இல்லைன்னு கற்பூரம் அடிச்சு பொய் சத்தியம் பண்ணேன். அந்த பாவம் தான் என்னை இவ்ளோ பெரிய அவமானத்துக்கு ஆளாக்கி ஒரு ஆளைய விட்டுருக்கு. எனக்கு இந்த தண்டனை வேணும், நல்லா வேணும் மாமா. இது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க என்னை இங்க தங்க சொல்றீங்களே, மன்னிக்கிறதுல நீங்க சாமி மாதிரி மாமா. ஆனா என்னால இங்க தங்க முடியாது. என்ன அர்ச்சனா, எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசாம நிக்கிற? பிரியாவுக்கு ஆறுதல் சொல்லி இங்கே இருக்க சொல்லு. அவளே இங்க தங்குறேன்னு சொன்னாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். அவளை இங்க தங்க விட மாட்டேங்க. அர்ச்சனா, என்ன சொல்ற நீ? நான் என்னதுங்க சொல்றது? அதான் எல்லாத்தையும் அவ வாயிலே சொல்லிட்டாளே. இவ பிரச்சனையில தானங்க எங்க அம்மா நான் உண்டா இருந்த சந்தோஷமான நேரத்துல வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்னு என்ன மண்ணை தூக்கி சாபம் கொடுத்துட்டு போனாங்க. அதை எப்படி என்னால மறக்க முடியும்? ஐயோ அர்ச்சனா, எதுக்கும் நீ முடிச்சு போட்டுட்டு இருக்கிற? இத பாருங்க, நடந்தது எல்லாத்தையும் நீங்க வேணா மன்னிச்சு ஏத்துக்கலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுங்க. அம்மாவா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்களை அவமானப்படுத்துறவங்க யாரா இருந்தாலும் அவங்க எனக்கு எதிரிங்க தான். உங்களை மாதிரி என்னால மன்னிக்க முடியாது. பைத்தியக்கார மாதிரி பேசாத அர்ச்சனா. யார்கிட்ட பகை பாராட்டிட்டு இருக்க? பிரியா உன் கூட பிறந்த தங்கச்சி, ஞாபகம் இருக்கட்டும். ஏன் அன்னைக்கு ஒரு முகம் தெரியாத கர்ப்பிணி பொண்ண அந்த அம்மா வீட்டு விட்டு தரத்தி விடும்போது பதிலுக்கு அந்த அம்மாவே வீட்டு விட்டு தரத்தி விட்டல. இப்ப பிரியா உன் தங்கச்சி வாயு வயரமா நிக்கிறா. அவளை உன் வீட்டு விட்டு வெளில போக சொல்ல உனக்கு எப்படி மனசு வருது? ஏன் அர்ச்சனா, உன்கிட்ட இருக்கிற நல்ல குணம்லாம் எங்க போச்சு? தோ நந்தினிக்கும் பிரியாக்கும் என்ன சம்பந்தம்? அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க கொண்டு வந்து பத்திரமா சேர்த்தால. அவளுக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு ஏன் இல்லாம போயிருச்சு? உறவுகளால நான் எவ்வளவோ பாதிக்கப்பட்டிருக்கேன். அதோட வலியும் வேதனையும் என்னன்னு எனக்கு தான் தெரியும். அவளும் என்ன மாதிரி தானே காயப்பட்டிருக்கா. அப்ப அவளும் என்ன மாதிரி தான் முடிவெடுப்பா. இல்ல அர்ச்சனா, நீ பொய் வேஷம் போடுற. நான் பொய் வேஷம் போடுறேனா? இல்ல, உண்மையை தான் சொல்றேன். அப்போ நீ பிரியாவை மன்னிக்க மாட்ட? மாட்டேன். எதிரியா தான் பாக்குற? ஆமா. சத்தியமா? இத பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் என் வாயை புடுங்காதீங்க. அவ இங்க இருக்க கூடாது. சரி, அப்ப நான் கேக்குற ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன? பிரியாவை பார்த்தோன்னா சந்தோஷத்துல குபீர்னு ஏஞ்சி வந்தியே, ஏன்? பிரியா காணோங்கிற செய்தியை டிவியில பார்த்தோன்னா அவ்வளவு பதட்டமா நீ? அது ஏன்? தான் ஆடாட்டியும் தான் சாதாடுன்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பா உண்மைதான். பிரியாவை நினைச்சு உள்ளுக்குள்ளேயே துடிச்சிட்டு இப்ப ஏன் பொய் வேஷம் போடுற? நீ இருக்க சொன்னா பிரியா கண்டிப்பா இருப்பா. சொல்லு. மாமா, என்னால நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமேலும் இந்த கஷ்டமும் பட வேண்டாம். நான் எங்கேயாவது போறேன். என்னை இங்க தங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மாமா. அக்கா, உன் பிடிவாதத்துல ஒரு நியாயம் இருக்கு. நான் வரேன்.
வாசுவும் அவங்க அம்மாவும் இவ்ளோ சுயநலவாதிங்களா? நீங்க எப்படி செல்வம் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டீங்க? உங்க கதையை கேட்ட உடனே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வேதனை எப்படி தாங்கிக்கிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. நல்ல காலம், கடவுள் எனக்கு தாங்கிக்கிற உறுதியை கொடுத்துருக்காரு. எதே எப்படியோ இன்னைக்கு நாங்கள் சந்தோஷமா தானே இருக்கோம். சரி பிரியா, எப்படியோ உன்னோட விஷயம் சுமூகமா முடிஞ்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ணலங்கிறத நீ போக போக புரிஞ்சுக்குவ. அப்புறம் நான் கிளம்புறேன். நான் பிரியா மேல இருந்த கோவத்துல உங்ககிட்ட சரியா பேசல, மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல அர்ச்சனா, உன்னோட உணர்வுகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் கிளம்புறேன். ம். நான் வரேன் பிரியா, உடம்ப பாத்துக்க. அம்மா, அம்மா, வாமா காவியா, வாங்க மாப்பிள்ள. என்னம்மா ஆச்சு? வீட்டு லேண்ட்லைனுக்கு கால் பண்ண லைனே கிடைக்கல, டெட்டாவே இருக்கு. வாங்க மாப்பிள்ள, வாமா. உங்க மொபைல் என்ன ஆச்சுப்பா? எவ்வளவு நேரம் ட்ரை பண்ற, ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. வாமா. அப்பா மொபைல் மட்டும் இல்ல, உங்க மொபைலும் அப்படிதான் இருக்கு. ஏன் நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்லம்மா, பிரியாவை பத்தி அடிக்கடி யாராவது ஃபோன் பண்ணி துக்கம் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் எல்லா ஃபோனையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். வாட் இஸ் திஸ் அங்கிள்? பிரியாவை பத்தி மனசு கஷ்டப்படுற மாதிரி விஷயங்கள் தான் ஃபோன்ல வருமா? அவளை பத்தின நல்ல விஷயங்களுக்காக ஃபோன் வராதா என்ன? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமாண்ணா, நம்ம கோயம்புத்தூர் அத்தால அவங்க நம்ம லேண்ட்லைனுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிருக்காங்க. அது கிடைக்காம போய் அப்பாவோட மொபைலுக்கும் உங்க மொபைலுக்கும் ட்ரை பண்ணிருக்காங்க. எல்லாமே ஸ்விட்ச் ஆஃப். அப்புறம் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதான் நானும் உங்க நம்பருக்குலாம் ட்ரை பண்ணி அது கிடைக்காம தான் இப்போ வீட்டுக்கு வந்தேன். கோயம்புத்தூர்ல இருந்து அக்கா எதுக்கு ஃபோன் பண்ணாங்க? என்ன விஷயமா? எல்லாம் நல்ல விஷயம் தான்ப்பா. அத்தை கோயம்புத்தூர்ல பிரியாவை ஏதோ ஒரு மெடிக்கல் ஷாப் முன்னால பார்த்தாங்க. பிரியா உங்க அத்தை வீட்லயா இருக்கா? அத்தை வீட்ல இல்லம்மா, ஆனா கோயம்புத்தூர்ல தான் இருக்காளாம். அத்தையும் மாமாவும் தான் அவளை பார்த்தாங்களாம். ஆனா பிரியா அவங்கள கவனிக்காம போயிட்டாலாம். அவ எங்க இருக்கா என்னன்னு தேடி கண்டுபிடிக்கலான்னு அவ பின்னாலேயே போயிருக்காங்க. பட் அவங்களால முடியலையாம். இந்த விஷயத்த சொல்லலாம்னு உங்களுக்கு போன்ல ட்ரை பண்ணாங்க, ஆனா கிடைக்கல. கடைசியில எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கப்பா. காவியா, நல்ல தகவல் தாம்மா சொல்லியிருக்க. டேய் வினோத், எல்லா ஃபோனையும் ஆன் பண்ணி வைடா. சரிங்கப்பா. வினோத், நீ உடனே கோயம்புத்தூருக்கு போய் உங்க மாமாவை பார்த்து எப்படியாவது பிரியாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருப்பா. ஆமாப்பா, அம்மா சொல்றதான் கரெக்ட். நீ உடனே புறப்படு. வினோத் கமலா with you? இல்ல மாப்பிள்ள, உங்க பிஸி ஷெட்யூல்ல தேவையில்லாம உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதான் பிரியா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுல்ல. நான் கோயம்புத்தூர் போய் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் பிரியாவை பார்த்த உடனே எங்களுக்கு உடனே தகவல் சொல்லிடு. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? என்ன செல்வம், இங்கே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க. அத்தை, மாமா, செல்வம் வந்திருக்காரு. ஏய் காவ்யா, நீ எப்போ வந்த? வாங்க சரி. ம், யார் வந்திருக்கதா சொன்னீங்க? செல்வம் வந்திருக்காரு.